ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எங்களோட லவ் ஸ்டோரி வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த லவ் ஸ்டோரியை தான் நான் போட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் எல்லோரும் தயவு செஞ்சு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கேன். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என் ஒய்ஃபை வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். நேரடியாக நான் பார்க்கல, பேசிகிட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். ஏன்னா அந்த டயத்தில் வயசு கோளாறில் எல்லாருக்கும் பேசுகிறதான். அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கையில் இவங்க தான் அதிகமாக வந்து என்கிட்ட வந்து கேர் எடுத்தது. அதாவது பாசமாக பேசின பொண்ணு வந்துட்டு என் ஒய்ஃபு தான். சரி, அதனால் அந்த கேரக்டர்னால தான் எனக்கு வந்து என் ஒய்ஃபை வந்து ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அதுதான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க வீட்டில் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சென்னையிலேருந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்குக்கெலாம் எப்படி இப்போ போயிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து கஷ்டப்படுற குடும்பம்தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, நானும் வந்துட்டு கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டயத்தில். அதனால் சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட வந்துட்டு எனக்கு வந்து இந்த பொண்ணை வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு நல்ல பொண்ணை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சரிம்மா நீ வந்துரு அப்படின்னு நான் தான் சொன்னேன். கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டில் வச்சு கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நாங்கள் பண்ணது வந்து தப்பு தான். 1000 தடவை சொன்னாலுமே அது தப்பு தான். அது எங்களுக்கும் தெரியும். வேறு வழி இல்லையே. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பாசமாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து விட்டு கொடுக்க தோணாதில்ல. அதனால் வந்துட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே அவங்க பேசலை. சரியாக அந்த பிள்ளைகிட்ட வந்து அவங்க பேசுறதில்ல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கும் தெரியும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு 1000 தான் இருந்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஊரில் அக்கம் பக்கத்தில் என்னென்ன பேசுவாங்க. ஏன்னா எல்லாமே கிராம சைடு தானே, நம்ம ஒன்றும் டவுனில் இல்லை, எல்லாமே கிராம சைடு தான். பேசியே எல்லாம் கஷ்டப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எனக்கும் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அப்புறமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஒய்ஃபை வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. பிரச்சனை இல்லாமல் தான் போய்ட்டு இருந்துச்சு. இடையில வந்துட்டு என்னால் அவங்க ஊருக்கு சரியாக போக முடியல. அவங்களுக்கு என் மேலே என்ன கோவம் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னுமே என் மேலே கோவம் இருக்குது. ஏன்னா மருமகன் வந்து வீட்டுக்கு வரமாட்டான், யார்ட்டையும் பேச மாட்டான். அவங்களுடைய இதில் இருந்து யோசித்து பார்த்தா அவங்க பேசுகிறது வந்து நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற கூலி வேலைக்கு நான் வந்து கொத்தனார் கிடையாது, நிமிந்தால் வேலை தான் பார்க்குறேன். அதாவது கலவை குழச்சி கொடுக்குறது, கல் கொடுக்குறது, மண்ணள்ளி கொண்டு போய் சேர்க்குறது, அந்த மாதிரி வேலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு சம்பளம் கம்மி தான், உங்களுக்கே தெரியும். நிமிந்தாளுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை வச்சுட்டு தான் நானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என்ன சொல்ல போனால், இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், அவங்க கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, சாப்பாடாக்குறது, அந்த சட்டி பானை எல்லாமே அவங்களோடது தான். அந்த ஃபேன் கூட அவங்களோடது தான். நான் சம்பாதிச்சு என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் சாப்பாடு போடுறதுக்கு தான் காசு சரியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்குறது, ஒய்ஃபுக்கு வந்துட்டு அது நிறையா செலவாகும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சொல்ல வேண்டியது அவசியமே உங்களுக்கே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு அப்படியே நான் போனாலுமே, இப்போ ஒரு ட்ரிப்பு நம்ம சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கே எப்படி இருந்தாலும் 2 பேருக்கே வந்து 2000 ரூபா செலவாயிரும். உங்களுக்கே தெரியும். ஏன்னா பஸ் ரேட்லாம் அப்படி இருக்குது. அதனாலேயே எனக்கு வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. நான் வந்து ஊர்லாம் தப்பு சொல்லல, அங்கே போயிட்டு வர்றதுக்கு இங்கே ரொம்ப செலவாகுது. அதுதான் பிரச்சனை. வேறு என்ன பண்ணுறது, அவங்க வெறுக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, வரமாட்டான் யார்ட்டையும் அப்படியே நான் ஊருக்கு ஒரு நாள் போனேன் அப்படின்னா சண்டை போட்டுட்டு தான் நான் இங்கே வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாட்டி நம்மளை கூப்பிடக்கூடாது. எதனால் கேட்டிங்கன்னா, நம்மளோட நிலைமை தெரிஞ்சு தான், என்னோட நிலைமை தெரிஞ்சு தான் நானே வந்துட்டு அவங்க வெறுக்கிற அளவுக்கு நானே நடந்துக்கிறது. போனோம்னா நாங்கள் 2 பேருமே 1 நாள் 2 நாள், மிஞ்சி போனால் 3 நாள் தான் இருப்போம். அதுவும் இப்போ இடையில வந்துட்டு போகிறதே கிடையாது சுத்தமாக. முன்னாடிலாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு தான் வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற வேலையில் 1 நாள் இல்லை 2 நாள் லீவ் போட்டோம்னா வேறு ஆளை சேர்த்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூலி வேலை வந்து ஒரு ஆள் வரல அப்படின்னா இன்னொரு ஆளை சேர்த்துருவாங்க. என்னோட நிலைமை தெரிஞ்சு தான் நானே வந்துட்டு அவங்க சரி நம்மளே அவங்க வந்து போக சொல்லிட்டேன், இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு நானே நடந்துக்குவேன்.
என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி இருக்கு. என் ஒய்ஃபோட கூட பிறந்தது 2 தங்கச்சிங்க. அதில் வந்து 2வது பிள்ளைக்கு இப்போ தான் மேரேஜ் நடந்துச்சு. அப்போ அந்த மேரேஜில் கூட என்னால் எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியல. என்ன சொல்கிறது, மாமாங்கிற இதுக்கே வந்துட்டு எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. நான் அந்த பிள்ளைங்களுக்கு மாமா அப்படிங்கிற போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிலமை யோசித்து பார்த்தா யாருக்கும் எதுவும் செய்கிற நிலமையில இல்லை. ஒரு கஷ்டத்தில் கூட என்ன சொல்கிறது, யாரும் நமக்கு உதவி பண்ணுற மாதிரி இல்லை. நிறைய பேர் பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கெலாம் நாங்கள் போகிறதும் இல்லை. எதனால் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் இவ்வளோ சொல்கிறேன். அதனால் இப்போ அடுத்து 3வது பிள்ளை மேரேஜுக்காவது ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இதை யூடியூப் சேனலில் பார்த்தா எதுவுமே வராது போல் இருக்கு, அப்படி தான் தெரியுது. அழுகிறான் பார், பையன் அழுகிறான் பார். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க, பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு பார்ப்பேன். செட்டாலன்னா அழைச்சி போட்டு எப்பயும் போல் கொத்தனா வேலைக்கு போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்காண்டி இதையே போட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன்லாம் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லப்போனால், என்னைக்காவது இந்த யூடியூப் சேனல்லேருந்து காசு பணம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என் ஒய்ஃப் வீட்டில் போயிட்டு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அவனுடைய கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை விட்டுட்டு நிறைய பேர் தேவையில்லாத கமெண்ட் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா என் ஒய்ஃபோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை, யாரையும் தப்பாக பேசுனது இல்லை. என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் முன்னாடி வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி எவ்வளவோ தண்ணி அடித்து நாசமாக போயிட்டு என்ன சொல்கிறது, நானும் மற்றவங்கள மாதிரி தான் தண்ணியை போட்டு வம்புழுக்கிறது, சண்டை போடுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டேன். அப்புறமா சரி என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் எதுக்கு, நம்மளா திருந்திக்கணும், அவ்வளோதான். தண்ணி அடிக்க கூப்பிட தான் செய்வானுங்க. நான் இப்போ உங்களை யாரையுமே நான் சொல்ல வரல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் சொல்கிறேன். நம்மளா விளைவிக்கிறது நல்லது, அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளா திருந்திக்கணும். ஏன்னா எவ்வளோ அசிங்கம், தண்ணி அடிக்கிறது வந்து முன்னாடி எனக்கு வந்து பெருமையாக இருந்துச்சு. நம்மளாம் தண்ணி அடித்தா பெரிய ஆள்றா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் வந்துட்டு கேவலம், அசிங்கமாக பார்ப்பானுங்க. ரோட்டில் நடமாட முடியாது, அசிங்கமாக பார்ப்பானுங்க. இவனாடா, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கேன். நான் அவங்க யாரையும் சொல்லவே மாட்டேன். என்னடா இப்போ யாரையுமே தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரியா, சொல்லவே மாட்டேன். தாராளமாக அடிங்க, என்ன சந்தோஷமாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பட்டுட்டேன். அதனால் என்னென்ன விளைவுகள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, யார் எப்படி கேரக்டரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு கேரக்டரு. எவன் எப்படி யோசிப்பான், எப்படி பேசுவான், அவன் பார்க்குறதுலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் அப்படி ஆள். அதனால் நம்மக்கிட்ட அந்த கமெண்ட் போடுற, பேடு கமெண்ட் போடுற வேலையை வச்சுக்கக்கூடாது, புரியுதா? நான் பல பேரையும் பார்த்துட்டேன், பல கேரக்டர் பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவன் தான் நான், சரியா? ஆமாம், சின்ன பிள்ளைத்தனமாக அந்த பேடு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நானும் வந்துட்டு பொறுமையாக இருக்கேன். என்ன சொல்கிறது, நான் கேட்குற கேள்வியில் நைட்டோட நைட்டு அந்த பேடு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தூக்கு போட்டுருவேன். அப்படி கேட்பேன். என் முண்டாடிக்கு நல்லா தெரியும். சரி வேணாம், அதை பற்றி விட்டுருவோம். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த 2 பிள்ளைகளும் பார்க்குறதுன்னு செய்யும். என்ன சொல்ல வரேன், மாமா என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்கிறது, என்றைக்காவது மாமா கையில் காசு பணம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன். நான் இதனால் வரைக்கும் நான் சண்டை போடுறது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு நானாக ஏற்படுத்திக்கிறது தான். ஏன்னா இவ்வளோ இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா இல்லை, என்னோடய நிலைமை அதுதான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஊருக்கு வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது. இப்போ வரைக்குமே இந்த காசு தான் பிரச்சனை. ஏன்னா இவங்க அம்மாவும் வந்துட்டு, என் ஒய்ஃபோட அம்மா வந்துட்டு கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க ஒரே ஆள் தான் இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, வைக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அவங்கள பற்றி. அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் நானாக விலகிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் இருந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது 2-3 நாள் உட்காந்து, நம்ம வருஷம் ஃபுல்லாக உட்காந்து சோத்து திண்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளும் போய் உட்காந்துக்கிட்டு சோறை போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துருந்தோம்னா அது வந்து மனுஷத்தன்மையே கிடையாது.
இதையெல்லாம் சொல்லி கொடுத்து தான் நம்ம வீட்டில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்மளை வளர்த்தாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கிராமப்புறத்து சைடு வந்து எப்படி வளர்ப்பானுங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். என்னமோ சொல்கிறீங்க,